அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தான் உங்கள் சேஃப்டி அட்வைஸ். தொழுகை பண்ணுறது உங்களுக்கும் அல்லாஹ் மட்டும் தெரியும். நீங்கள் எவ்வளோ சஜ்ஜா பண்ணுறீங்க, எவ்வளோ தொழுகிறீங்க, எவ்வளோ நீங்கள் ஜிக்ர் செய்கிறீங்க, எவ்வளோ நீங்கள் இபாதத் பண்ணுறீங்க, அது உங்களுக்கும் அல்லாஹ் மட்டும் தெரியும். யார் எவ்வளோ நீங்கள் ஜிக்ர் செய்கிறீங்க, எவ்வளோ நீங்கள் இபாதத் பண்ணுறீங்க, அது உங்களுக்கும் அல்லாஹ் மட்டும் தெரியும். யாருக்கும் இந்த உலகத்தில் யாரும் தெரியாது. உங்கள் மனசில் என்ன இருக்குது, என்ன நேற்று தெரியும், அல்லாஹ் மட்டும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அதுவும் நான் பண்ணுற சிஸ்ஸால எவ்வளோ நம்மளுக்கு மன அங்கங்கே தடமாறுது. ஸோ நம்ம தொழுகை போகிறதே ரொம்ப கஷ்டமாக போகிறோம். ஏன்னா அது எல்லாருக்கும் ஹெல்ப்பாக தான். ஏன்னா ஈமான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொல்லுங்களேன், தொழுகை கரெக்டாக அந்த போகணும். இல்லைன்னா அங்கங்கே நம்ம யோசிப்போம். என்ன பாங்க் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நம்ம வேலையில் இருப்போம். பாங்க் கொடுத்துருப்பாங்க, நாங்கள் வந்து வண்டி விட்டுருப்போம். பாங்க் கொடுத்துருப்பாங்க, இங்கே நாங்கள் நம்ம இயல்பாக இருப்போம். ஆனால் சில பேர் அந்த பாங்க் கேட்ட உடனே தொழுகை போகணும்னு சொல்லி அந்த நீதில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எப்படி அடிச்சு பிடிச்சி தொழுகை போயிடும். தொழுகையிலையும் ஷைத்தான் எப்படி கலல் பண்ண சொல்லி உங்களுக்கு தெரியும். நம்ம சிஸ்தா போகும்போது தான் நம்ம நல்லா நம்ம நெருக்கமான ஒரு இடத்துல இருக்கும். சிஸ்தால மட்டும்தான். அப்போ நிறைய நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே சிறுதால சொல்ல முடியும். அந்த நேரத்தில் ஷைத்தான் வந்து ரொம்ப அந்த ஒரு யோசனை ஆகுது, இங்கே வேலை இருக்குது, அங்கே போகலாம், இங்கே போகலாம், இது செய்யலாம், அது இது செய்யலாம் சொல்லி தாட்ஸ் வந்துனே இருக்கும். அப்போ நம்ம நினைப்போம், என்னடா இது நம்ம தொழுகை பண்ணுறது இதே இருக்குது, அதில் வேறு இது வேறு இப்படி பண்ணிக்குது, நம்ம தொழுகை சரியா இருக்குமா இல்லையா சொல்லி, தொழுகை சரியா இருக்கா இல்லையா சொல்லி கணிக்கிறது அல்ல மட்டும்தான். நீங்கள் முழு நம்பிக்கையோட முழு மனசோட தொழுகையில கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னாக்கா, நம்ம அந்த வழியில் போகணும். இஸ்லாம் கற்றுக்கிட்ட வழியில் போகணும். நம்ம நல்ல விஷயம் கற்றுக்கணும், இபாதத் செய்யணும். அது எனக்கும் இயல்பாக வருது, எல்லாருக்கும் இயல்பாக வருது தான். ஏன்னா தொழுகை போகும்போது எல்லாருக்கும் அந்த இயல்பாக வருது தான். சேதம் ரொம்ப வந்து கால் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருப்போம். நம்ம தொழுகை கரெக்டாக செய்வோம். அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் அருள் பண்ணாங்க. ஆமீன் சும்மா ஆமீன். இன்னைக்கு ஜும்மா எல்லாமே நல்லபடியாக தொழுதுட்டு துவா செய்யுங்க. கண்டிப்பாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.